எபிசோட் 130. சித்தார்த் ரேகாவிடம் பேசிவிட்டு ஆதனுக்கு முன்னால் வந்து நின்றான். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டே கண்களை மூடி படுத்திருந்த ஆதன் சித்தார்த் வந்தது தனக்கு முன்னால் நின்றதும் கண்களை திறந்தான். ஆதன் படுத்திருந்த இடத்திலிருந்து எழுந்து நின்றுவிட்டு முதலில் சித்தார்த்தை பார்த்துவிட்டு அப்படியே திரும்பி ரேகாவை பார்த்து ஏளனமாக சிரித்தான். அதை பார்த்த சித்தார்த்திற்கு கோபம் வந்தது. அத்துடன் ரேகா ஆதனை வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். சித்தார்த் ஆதனை பார்த்து, இப்ப நாங்க ரெண்டு பேரும் என்ன ஜோக் சொல்லிட்டோம் இப்படி எங்க ரெண்டு பேரையும் பார்த்து எகத்தாளமா சிரிச்சிட்டு நிக்கிற என்று கோபமாக கேட்டான். டேய், ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டு இப்ப நீ வந்து இப்படி கேட்டா என்னடா சொல்றது? சரி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு, உனக்கும் அவளுக்கு என்ன உறவு என்று கேட்டான் ஆதன். சித்தார்த் திரும்பி ரேகாவை பார்த்துவிட்டு ஆதனை பார்த்து, நான் அவளை காதலிக்கிறேன் என்று கூறிவிட்டு சிறிது தடுமாற்றத்தோடு அவளும் என்ன காதலிக்கிறா என்று கூறினான். அதை கேட்டதும் ஆதன் திரும்பி ரேகாவை பார்த்து, நீ இவனை காதலிக்கிறியா என்று கேட்டான். அதை கேட்ட ரேகா சிறிது நேரம் ஏதும் பேசவில்லை. அவள் சித்தார்த்தை பார்த்து, நம்ம இவன் கிட்ட பேசுறதுக்கா வந்து நின்னுட்டு இருக்கோம், அவனை அடிச்சு தூக்கி போட்டு வா, நம்ம கிளம்பலாம் என்று கூறினாள். ரேகா பேசியதை கேட்டதும் ஆதன் சத்தமிட்டு சிரித்துவிட்டு சித்தார்த்தை பார்த்து, நீயே பாத்தியா, நான் கேட்ட கேள்விக்கும் அவ சொன்ன பதிலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவ பொய்யா கூட உன்னை காதலிக்கிறான்னு சொல்ல மாட்டேங்கிறா, அவளை போய் தேடி தேடி பேசிட்டு இருக்க. எனக்கு என்னமோ நீயும் உண்மையா காதலிக்கிற மாதிரி தெரியலடா, நீயும் ஏதோ தேவைக்கு பண்ற மாதிரி தான் இருக்கு. சரி, ரெண்டு பேரும் என்னமோ பண்ணுங்க, ஆனா நீங்க ரெண்டு பேரும் பண்றது காதல்னு சொல்லி காதலை கேவலப்படுத்தாதீங்க என்று கூறினான். அதை கேட்டதும் சித்தார்த்திற்கும் ரேகாவிற்கும் கன்னத்தில் அறை விழுந்தது போல இருந்தது. இருவரும் சிறிது நேரம் ஏதும் பேசவில்லை. காரணம், ஆதன் சொன்னது உண்மைதான். சித்தார்த் அவனது தேவைக்காக ரேகாவிடமும், ரேகா அவளது சுயநலத்திற்காக சித்தார்த்தையும் பயன்படுத்திக் கொண்டு தனக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்பதில் தீர்க்கமாக முடிவெடுத்தும் இருக்கிறாள். அப்போது ரேகா ஆதனை பார்த்து, எங்க ரெண்டு பேர் பத்தி பேசுறதுக்கு நீ யாரா என்று கூறிவிட்டு சித்தார்த்தை பார்த்து, நீ அவனை அடிச்சு கொள்றதுக்கு முன்னாடி இவனை என்கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்க வச்சா போதுன்னு தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவன் பேசுற பேச்சுக்கு இவனை கொன்னாதான் சரியா இருக்கும் என்று கோபத்துடன் கூறினாள். அதன் பிறகு சித்தார்த் ஆதனை பார்த்து, ஆமா, நீ அளவுக்கு அதிகமாவே பேசிட்ட, இதுக்கு உன்னை கொல்றதுதான் உனக்கு கொடுக்கிற சரியான தண்டனையா இருக்கும் என்று கூறிவிட்டு தனது எக்ஸ்போர்ட் சக்தியை வெளியெடுத்தான். நான் அளவுக்கு அதிகமா பேசல, உண்மையாதான் பேசினேன். சரி, அத உன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன் பாரு என்று ஆதன் கூறிவிட்டு சித்தார்த்தின் ஆற்றல் சக்தியை பார்த்துவிட்டு, ஓஹோ, நீ எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்கியா என்று கேட்டான். நீயும் கொஞ்சம் புத்திசாலியா தான் இருக்க போல. சரி, உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நீ செஞ்சதும் பேசுனது தப்புன்னு சொல்லி ரேகா கிட்ட மன்னிப்பு கேட்டேனா, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இப்ப சொல்லு, மன்னிப்பு கேக்குறியா இல்லையா என்று நக்கலாக ஒரு சிரிப்பு சிரித்தபடி கேட்டான் சித்தார்த். சித்தார்த் 2 வாரங்களுக்கு முன்புதான் தனது 9வது லெவல் சக்தியில் இருந்து எக்ஸ்போர்ட் லெவல் சக்திக்கு வந்தான். இன்னும் சொல்ல போனால் அவன் எக்ஸ்போர்ட் லெவலுக்கு வந்த பிறகு அவன் சண்டை போடும் முதல் ஆள் ஆதன் தான். சித்தார்த் பேசியதை கேட்டதும் ஆதனுக்கு கோபம் வந்துவிட்டது. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீயும் ரேகாவும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா நான் உங்க கூட எந்த சண்டையும் போட மாட்டேன். இப்ப நீங்க சொல்லுங்க, மன்னிப்பு கேக்குறீங்களா இல்ல சண்டை போட்டு அடி வாங்கிட்டு மன்னிப்பு கேக்குறீங்களா என்று கோபமாக கேட்டான். அதை கேட்டதும் சித்தார்த் தனது கேடயம் சக்தி மற்றும் வாள்வீச்சு சக்தியை எடுத்து ஆதனை தாக்கினான். அந்த சக்தியில் வாளும் கேடயமும் வந்தது. அதில் வாள் ஆதனை தாக்கவும் கேடயம் ஆதனின் தாக்குதலை தடுக்கவும் வந்தது. சித்தார்த் தொடர்ந்து எண்ணற்ற வாள்களை வீசிக்கொண்டே இருந்தான். அதை பார்த்த ஆதன் தனது 1000 ஈட்டி சக்தியை வெளியெடுத்தான். அந்த சக்தி வேகமாக வந்து சித்தார்த்தின் சக்தியின் மீது பட்டதும் அங்கு மிகப்பெரிய சத்தமும் நடுக்கமும் உண்டானது. அத்துடன் ஆதனின் சக்தி முடிவுக்கு வரவில்லை. சித்தார்த்தம் தொடர்ந்து அவனது தாக்குதலை நடத்தி கொண்டே இருந்ததால் அந்த 1000 ஈட்டி சக்தி அடுத்தடுத்து சித்தார்த்தை தாக்க சென்றது. அந்த சக்தியை தடுக்க ஆரம்பித்தான் சித்தார்த். அவனது உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. அதை பார்த்த ஆதன், என்னடா நீ பேசின பேச்சுக்கும் உனக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லையடா, என்னோட சாதாரணமான சக்தியை கூட நீ தாக்கு பிடிக்க முடியாம நடுங்குற என்று கிண்டலாக கூறினான். ஆதன் மாவீரனான நவயுவனையே கொன்றவனாகும். அதற்கு பிறகுதான் தனது சக்தியை மேலும் வலிமைப்படுத்தி இருந்தான். அப்படி இருக்கும்போது ஆதனுக்கு சித்தார்த்தை கட்டுப்படுத்துவதும் வீழ்த்துவதும் மிகவும் எளிதான ஒன்றாகும். அப்போது சித்தார்த் தனது பல்லை கடித்துக் கொண்டு அந்த சக்தியை தடுத்தவாறே ஆதனை பார்த்து, டேய், நீ 8வது லெவல் சக்தியில தானடா இருக்க,
அப்புறம் எப்படிடா இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருக்க? அதுவும் இல்லாம உன் சக்தியை விட உன் உடம்பு பலம் இன்னும் வலிமையா இருக்கு, அது எப்படிடா என்று ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியுடன் கேட்டான். ஆதன் அதற்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்காமல் அவனது தாக்குதலை தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தான். அதை பார்த்த ரேகாவே பிரமித்து போனாள். இதேதான் அக்காவும் சொன்னான், இப்ப சித்தார்த்தும் சொல்றான். இவன் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஆளா என்ன என்று நினைத்தாள். சித்தார்த்தால் ஆதனின் சக்தியை தடுக்க முடியவில்லை. அப்போது அவனது ஜெய்ஜாண்டிக் வெள்ளை நிற நாய் ஸ்பிரிட்டை வெளியெடுத்தான். அந்த வெள்ளை நிற நாய்க்கு நெற்றியில் ஒரு கண் இருக்கும். அந்த கண்ணில் இருந்துதான் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி எதிரியை தாக்கும். அப்படி அந்த நாய் தாக்குவதற்கு தயாரானது. அப்போது ஆதன் சித்தார்த்தை பார்த்து, டே, நீ வளர்க்கிற வெள்ளக்கலர் நாய் ரொம்ப அழகா இருக்குடா, இதுக்கு என்னடா நெத்திலையும் ஒரு கண் இருக்கு என்று நக்கலாக கேட்டான். அதை கேட்டு கோபமடைந்த சித்தார்த் தனது நாயிடம் அந்த சக்தியை பயன்படுத்த உத்தரவிட்டான். அப்போது அந்த நாயும் அதன் சக்தியை ஆதனை நோக்கி தாக்கியது. அதன் நெற்றியிலிருந்து வந்த லைட் வெள்ளை நிறமாக இருந்தது. அவர்கள் குகைக்குள் சண்டை போட்டதால் அந்த லைட் கலர் நன்றாக தெரிந்தது. அதுவே அவர்கள் குகைக்கு வெளியே சண்டை போட்டுக் கொண்டிருந்திருந்தால் தெரிந்திருக்காது. ஆதன் ஒரு பக்கம் சித்தார்த்தை தாக்கிக் கொண்டும் மறுபக்கம் அந்த நாய் ஸ்பிரிட்டின் சக்தியை தடுத்துக் கொண்டும் இருந்தான். இப்ப வரைக்கும் சாதாரணமா அட்டாக் பண்ணிட்டும் அந்த நாயோட சக்தியும் தடுத்துட்டு இருந்ததும் போதும், இப்ப நம்ம இவனை அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று நினைத்த அடுத்த நொடி ஆதன் தனது லைட் சக்தியை பயன்படுத்தி சித்தார்த்தை தாக்குவதற்கு அனுப்பினான். அந்த அடிபட்டதும் கதிகலங்கி போனான் சித்தார்த். அவன் ஆதனின் சக்தி பட்டு பறந்து சென்று அங்கிருந்த குகையின் சுவரில் அடித்து விழுந்தான். மறுபக்கம் திரும்பி அந்த நாய் ஸ்பிரிட்டை பார்த்து தனது மின்னல் ஈட்டியை எடுத்து எறிந்தான். அந்த ஈட்டி அந்த நாயின் மீது பட்டதும் அந்த நாய் மயக்கமடைந்து அங்கேயே விழுந்தது. அதை பார்த்த சித்தார்த்தும் ரேகாவும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். இவனை சித்தார்த்தாலேயே கொல்ல முடியலன்னா இவன் யாரு? இவன்கிட்ட இப்படி இவ்வளவு சக்தி இருக்கு என்று ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தாள் ரேகா. அப்போது ஆதன் தனது லைட் சக்தியை வானத்தை நோக்கி கை காட்டினான். அந்த சக்தி வானத்திலிருந்து வேகமாக வந்து சித்தார்த்தின் நெஞ்சில் பட்டு அவனை மேலும் பலவீனமடைய செய்தது. சித்தார்த்தின் வாளிலிருந்து ரத்தம் வந்தது. அதை பார்த்த ஆதன், நீதான் என்ன அடிச்சு மன்னிப்பு கேட்க வைக்க வந்த மாவீரனா என்று கிண்டலாக கேட்டான். சித்தார்த்தால் பதில் பேசவே முடியவில்லை. அப்போது ஆதன் தனது கையில் மின்னல் வாளுடன் சித்தார்த்திற்கு அருகில் சென்று நின்றான். அப்போது சித்தார்த் ஆதனை பார்த்து, என்ன பாவம் பார்த்து விட்டு என்ன கொல்லாத பிளீஸ் என்று கதற ஆரம்பித்தான். ஆதன் சித்தார்த்தை பார்த்து, ஏண்டா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என்ன கொல்லணும்னு நீ கூட்டிட்டு வந்த பொண்ணு சொன்னதை கேட்டு சொன்ன, இப்ப நான் உன்னை தோக்கடிச்சதும் அப்படியே டயலாக மாத்தி சொல்ற, இதெல்லாம் நியாயமா சொல்லு என்று கேட்டான். என்ன மன்னிச்சிடு, என் மேலதான் தப்பு, நீ என்ன கொல்லாம விட்டு பிளீஸ் என்று கூறினான் சித்தார்த். எல்லாம் சரி, ஆனா நான் முதல்ல சொன்னது பொய்ங்கிற மாதிரி என் மேல கோவப்பட்டிய, இப்ப நீயே உன் வாயால் உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு கேட்கட்டும் என்று கூறினான் ஆதன். ஆமா ஆமா, அந்த பொண்ணோட உடம்புக்காக தான் நான் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னேன், மத்தபடி அவளை நான் உண்மையா காதலிக்கவே இல்லை என்று கூறினான் சித்தார்த். அதை கேட்டதும் ரேகாவின் மனதில் இடி விழுந்தது போல உணர்ந்தாள். இருப்பினும் அவள் சிறிது நேரத்தில் அந்த விஷயத்தை தட்டிவிட்டு விட்டாள். ஏனென்றால் அவளும் சித்தார்த்திடம் பொய்யாகத்தான் அவள் சுயநலத்திற்காக பழகியதால் இந்த வார்த்தைகள் அவள் எளிதாக ஏற்றுக்கொண்டாள். முதலில் சித்தார்த் ஆதனை கொன்று விடுவான் என்று நினைத்துதான் ரேகா சித்தார்த்துடன் வந்தாள். இல்லை என்றால் அவள் ஆதனை மீண்டும் பார்க்க வந்திருக்கவே மாட்டாள். இப்போது சித்தார்த் ஆதனிடம் தோற்று போகவும் அவளே சித்தார்த்தை கலற்றி விட்டு விடலாம் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவளுக்கு முன்பு சித்தார்த் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவன் வாயாலேயே உண்மையை சொல்லி அந்த உறவை உடைத்துக் கொண்டான். உண்மையான உறவுகளில் சண்டை வரும்போது சந்தோஷம் வரும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்துக் கொள்வார்கள். ஒருவருக்கு பிரச்சனை என்றால் உயிர் உள்ளவரை மற்றவர் போராடி அதிலிருந்து காப்பாற்றி அழைத்து வருவார்கள். ஆனால் இதுபோல் சந்தர்ப்பத்திற்காகவும் உடலுக்கும் பழகும் பழக்கம் எல்லாம் நீண்டலால் நீடிக்கும் என்பது காணல் நீர் போலதான். அது எப்போது பிரிந்து செல்லும், எப்போது இணைந்து கொள்ளும் என்று சந்தர்ப்பம்தான் முடிவு செய்யும். சித்தார்த்தின் வார்த்தைகளையும் ரேகாவின் வருத்தமில்லா முகத்தையும் பார்த்த ஆதன் சித்தார்த்தை பார்த்து, டேய், நீ எல்லாம் பையன்னு சொல்லாதடா, இப்படி உடல் தேவைக்காக ஒரு பொண்ணுகிட்ட பழகிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல என்று கோபமாக பேசிவிட்டு ரேகாவை பார்த்து, நீ என்னம்மா இவன் இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லியிருக்கான், நீ இந்நேரம் சந்தர்ப்பத்துக்கு அவனை பயன்படுத்தாதவளா இருந்தா அவனை செருப்பால் அடிச்சிருப்ப, இல்லனா கண் கலங்கியாது நின்றுப்ப. ஆனா நீ என்னடானா அவன் யாரையோ சொன்ன மாதிரி நின்னுட்டு இருக்க என்று கேட்டான். அதை கேட்ட ரேகா, ஆமா, நானும் அவனை என் தேவைக்கு தான் பயன்படுத்தினேன், அதனாலதான் அமைதியா இருக்கேன், இதுல உனக்கு என்ன பிரச்சனை என்று திமிராக கேட்டாள்.
அதை கேட்ட ஆதனுக்கு அளவு கடந்த கோபம் வந்தது. அவன் ரேகாவை பார்த்து, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னால மத்த பொண்ணுங்க பேரும் கெட்டு போகும். உன்ன மாதிரி காரியத்துக்கு பழகுற பொண்ணும் காமத்துக்கு பழகுற பையனும் நீங்களா நல்லா வாழ்ந்துருவீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க எல்லாம் காசு பணம் வச்சிருக்கலாம், ஆனா ஒழுக்கம் இல்லைனாவோ இல்ல செஞ்ச தப்ப மறந்து ஒழுங்கா திருந்தி வாழலேனாவோ நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்திப்பீங்க என்று கூறிவிட்டு சித்தார்த்தை நெஞ்சில் ஓங்கி உதைத்தான். சித்தார்த் வாயில் ரத்தம் வர அப்படியே அங்கேயே சுருண்டு படுத்துக் கொண்டான். அப்போது ஆதன் தனது மின்னல் ஈட்டியை எடுத்துக்கொண்டு ரேகாவை நோக்கி சென்றான். அதை பார்த்த ரேகா, வேண்டாம், என்ன கொன்றத என்ன மன்னிச்சிரு பிளீஸ் என்று பயத்தில் அழுவதற்கு ஆரம்பித்தாள். ஆதன் கோபத்துடன் ஏதும் பேசாமல் அவளை நோக்கி நடந்து சென்று கொண்டே இருந்தான். அப்போது ரேகா ஆதனை பார்த்து, நீ என்ன கொன்றாத, அதுக்கு பதிலா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஆனா என்ன கொலை மட்டும் பண்ணிடாத என்று கூறினாள். அதை கேட்ட ஆதனுக்கு மேலும் கோபம் வந்தது. என்னடி, அவங்கிட்ட செஞ்ச பாவம் பத்தாதுன்னு உன் பாவத்துல என்னையும் பங்கு சேர்க்க பாக்குறியா? ஒரு பொண்ணுக்கு உயிரை விட உடம்பு தாண்டி பெருசு. அந்த உயிர் போனாலும் போகட்டும், என்னை எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்ற பொண்ணுங்களை தாண்டி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன்ன மாதிரி சந்தர்ப்பத்துக்கு அசிங்கம் பண்ற பொண்ணை பார்க்கும்போது அருவருப்பா இருக்குடி. முதல்ல நீ இங்க இருந்து போயிடு, உன் மூஞ்சில முழிக்கவே அசிங்கமா இருக்கு என்று கூறிவிட்டு பலாரென்று ஒரு அறை அறைந்து விட்டு, இனிமேலாவது சரியா நடந்துக்கோ போ என்று கூறினான். அதை கேட்டதும் அசிங்கப்பட்டு தலைகுனிந்து நின்றாள் ரேகா. அவள் கன்னத்தை தேய்த்தவாறே அந்த குகையில் இருந்து மெல்ல வெளியேறினாள். அப்போது ஆதன் ரேகாவை பார்த்து, இந்த வாட்டி உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன், ஆனா ஒவ்வொரு வாட்டியும் உன்னை மன்னிச்சு விட மாட்டேன் சரியா என்று கர்ஜித்தான். அதை கேட்டு சரியென்றவாறு தலையசைத்தபடி அங்கிருந்து வெளியேறினாள் ரேகா. சித்தார்த்தும் தனது வயிற்றை பிடித்தவாறே அந்த குகையில் இருந்து வெளியேறினான். மறுபக்கம் கந்தர்வன் தனது உறக்கத்திலிருந்து எழுந்து வந்து மதுரா அகாடமியின் மையப்பகுதியில் நின்றான். அங்கு சில மூத்த குருக்கள் மற்றும் பலரும் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கந்தர்வன் அந்த இடத்திற்கு பெரும்பாலும் தனது சக்தியை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்ல தியானம் செய்யவே வருவார்கள். ஏனென்றால் அது அங்கிருக்கும் 4 குருக்களுக்கும் பொதுவான இடமாகும். அது யாருக்கும் சொந்தமான ஒரு இடம் இல்லை. சில மாதங்களுக்கு முன்பு ஆதன் அந்த இடத்திற்கு வந்துதான் கந்தர்வனின் சூழ்ச்சியால் ஆதனும் அசோகனும் அவமானப்பட்டு அங்கிருந்து தலைகுனிந்தவாறு சென்றார்கள். அப்போதுதான் வண்டுமுருகன் ஆதனையும் அசோகனையும் அந்த இடத்திற்கே வரக்கூடாது என்றும் அந்த சண்டை பட்டியலில் பெயர் வரும் மாவீரர்கள் மட்டும்தான் இங்கு வர வேண்டும் என்றும் திட்டி அனுப்பினார். அப்போது வண்டுமுருகனை பார்த்து ஆதன், ஒரு நாள் நான் இந்த இடத்துக்கு வருவேன், அப்ப என் பேர் அந்த சண்டை பட்டியல்ல இருக்கும் என்று உறுதியாக கூறிவிட்டு வெளியே வந்தபோதுதான் கந்தர்வனை பார்த்து பேசிவிட்டு சென்றான். அந்த இடத்தில் நின்று கந்தர்வன் அந்த விஷயங்களை எல்லாம் நினைவுபடுத்தி பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த சுதனின் அண்ணனான ஹரி வந்துவிட்டான். ஹரி கந்தர்வனை பார்த்து வணங்கிவிட்டு அண்ணா என்று பேசுவதற்கு வந்தான். அப்போது அவனை குறுக்கிட்ட கந்தர்வன், ஒரு நிமிஷம், இத பத்தி நான் நேத்தே சொல்லணும்னு இருந்தேன். இந்த அண்ணான்லாம் கூப்பிடாத, ஒழுங்கா ஐயான்னு கூப்பிடு சரியா என்று திமிராக கூறினான். அதை கேட்ட ஹரியும் சரியென்றவாறு தலையசைத்து விட்டு, ஐயா, அந்த ஆதனை பத்தி உங்ககிட்ட நேத்தே சொல்லியிருந்தேன் என்று கூறினான். ஆமா, அவனை நேர்ல பாக்குற அன்னைக்கு இந்த பிரச்சனையை பாத்துக்கலாம். இல்ல நீ அவனை எங்கேயாவது நேர்ல பார்த்தா வந்து என்கிட்ட சொல்லு, அவனை பாத்துக்கிறேன் என்று கூறினான் கந்தர்வன். சரிங்க ஐயா, ஏன்யா அவன் இந்த இடத்துக்கு வரமாட்டானா என்று கேட்டார் ஹரி. அவன் இந்த இடத்துக்குள்ளலாம் வரக்கூடாதுன்னு வண்டுமுருகன் ஐயா சொல்லியிருக்காரு, அதனால அவன் இங்கெல்லாம் வரமாட்டான். நீ போயிட்டு நான் சொன்ன மாதிரி செய், அப்ப நான் உனக்கு உதவி செய்யறத பத்தி யோசிக்கிறேன் என்று கூறினான் கந்தர்வன். அதை கேட்ட ஹரி அங்கிருந்து வெளியே சென்றான். அவன் அந்த இடத்தின் நுழைவாயிலுக்குள் சென்றதும் அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் அப்போதுதான் ஆதன் அந்த இடத்திற்குள் நுழைய உள்ளே வந்தான். கந்தர்வன் ஆதனுடன் சண்டை போடுவானா? ஆதன் எதற்காக அந்த இடத்திற்கு வருகிறான்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான நிகழ்வுகள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 131. ஹரி கந்தர்வனுடன் பேசிவிட்டு மதுரா அகாடமியில் இருந்து வெளியேறும் போது அவனுக்கு எதிரில் ஆதன் அந்த மதுரா அகாடமிக்குள் வந்தான். அதை பார்த்த ஹரி பேரதிர்ச்சி அடைந்தான். என்னடா இது, இப்பதான் கந்தர்வன் ஐயா சொன்னாரு இந்த ஆதன் இதுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி இல்லைன்னு. ஆனா இந்த ஆதன் சர்வசாதாரணமா உள்ள வந்துகிட்டு இருக்கான். இந்த விஷயத்த போய் கந்தர்வன் ஐயா கிட்ட சொல்லி ஆகணும் என்று நினைத்துவிட்டு மீண்டும் திரும்பி வேகமாக ஓடினான். ஆதன் அந்த மதுரா அகாடமியின் மையப்பகுதிக்கு வந்ததற்கான காரணம் அவன் அந்த பட்டியலில் வந்துவிட்டான் என்று கந்தர்வனிடம் தெரியப்படுத்த அல்ல. அவன் அந்த குகையில் அமர்ந்து தியானம் செய்தால் மீண்டும் யாரேனும் வந்து தன்னை தொந்தரவு செய்வார்கள்,
அதனால் அவனது தியானம் கலைந்துவிடும் என்பதற்காகத்தான். ஹரி வேகமாக ஓடி வந்து கந்தர்வனை பார்த்து ஐயா ஐயா என்று கூறிவிட்டு மூச்சு வாங்கினான். அதை பார்த்த கந்தர்வன், டேய், உன்னை இப்பதானா போடான்னு சொல்லி அனுப்பி வச்சேன், நீ எதுக்குடா இப்ப மறுபடியும் மூச்சரைக்க வந்து நின்னுட்டு இருக்க என்று கோபமாக கேட்டான். ஆதன் ஆதன் என்று கூறிவிட்டு மீண்டும் மூச்சு வாங்கினான் ஹரி. அதை பார்த்த கந்தர்வன், டேய், ஒன்னு பேசு, இல்லனா இங்கிருந்து போயிரு, தேவையில்லாம ஒரு வார்த்தையை பேசி என்ன டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன் என்று கூறினான். ஹரி அந்த பக்கம் கை நீட்டினான். கந்தர்வனும் அந்த கைகாட்டும் திசையை பார்த்தான். அங்கு ஆதன் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தான். அந்த ஆதன் இந்த மதுரா அகாடமிய மையப்பகுதிக்கு வந்துட்டு இருக்கான் ஐயா என்று ஹரி கூறிவிட்டு பேசுவதற்கு வந்தபோது கந்தர்வன் தனது கையை காட்டி அவன் பேசுவதை நிறுத்திவிட்டு ஆதனை கோபத்துடனும் வெறுப்புடனும் பார்த்து கொண்டிருந்தான். இவன் எப்படி இதுக்குள்ள வந்தான்? இவன் இவ்வளவு தைரியமா வர்றான்னா நம்ம இங்க இல்லாத சில நாட்கள்ல இங்க ஏதோ நடந்திருக்கு என்று நினைத்துவிட்டு பார்த்து கொண்டே இருந்தான் கந்தர்வன். ஹரிக்கு ஆதன் தான் தனது தம்பியை கொன்றான் என்று எப்படி தெரிந்தது என்றால், அங்கு நடந்த மதுரா அகாடமியின் தேர்வுக்குத்தான் ஹரியும் அவனது தம்பியும் வந்திருந்தார்கள். ஹரியின் தம்பி தனது கழுத்தில் ஒரு நீல நிறமான செயின் போட்டிருந்தான். அந்த செயினின் சிறப்பு என்னவென்றால், அந்த செயின் போட்டிருக்கும் நபரின் கழுத்தில் இருந்தால் அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லை உயிர் இழந்து விட்டானா என்று காட்டிக் கொடுக்கும். அது மட்டுமின்றி அந்த செயின் போட்டுக் கொண்டிருப்பதில் மற்றொரு சிறப்பும் உண்டு. அது தனது தம்பியான சுதனை யார் கொன்றது என்றும் காட்டும். சுதனை கொன்ற நபர் வரும்போது அந்த நீல நிறமான கல் இருக்கும் செயின் மின்னுவதற்கு ஆரம்பித்துவிடும். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்ததான் இந்த செயினும் நீல நிறமான கல்லும். அன்று ஹரி தனது தம்பியான சுதனை முன்பு அனுப்பிவிட்டு பின்னால் வந்தான். அவன் வருவதற்குள் அந்த பெரிய மலையில் வைத்து ஆதன் சுதனை கொன்று விட்டான். அதன் பிறகு அந்த வழியாக வந்த ஹரிக்கு தனது தம்பியை யார் கொன்றான் என்று தெரியவில்லை. அப்போது அவன் கழுத்தில் இருக்கும் நீல நிற செயினை எடுத்து தனது கழுத்தில் போட்டுக் கொண்டான் ஹரி. அந்த மதுரா அகாடமி போட்டியில் ஆதன் ஹரிக்கு பக்கத்தில் வரும்போதுதான் அந்த நீல நிறமான கல் மின்னியது. அதை பார்த்து ஆதன் தான் தன் தம்பியை கொன்றான் என்று ஹரி புரிந்து கொண்டான். அதன் பிறகு அவனை கொல்ல பல சந்தர்ப்பம் தேடினான். இந்த நட்சத்திர பள்ளத்தாக்கிற்குள் ஆதனை கொல்ல நினைத்தான். அதன் பிறகு அவனும் சோமனும் அந்த 3 ஓநாய்களுடன் சண்டை போடுவதை பார்த்து பதட்டமடைந்தான். அதன் பிறகு வாணனை ஆதன் கொன்றதை பார்த்த ஹரி பதற்றத்தில் அங்கிருந்து சென்று விட்டான். அதன் பிறகு நட்சத்திர பழத்தை எடுத்ததும் அவனை துரத்தி சென்ற பல பேரில் இவனும் ஒருவன். ஆனால் இவனுக்கு அங்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதன் பிறகு ஆதன் அட்டூரியனிடம் மாட்டிக்கொண்ட போது ஆதனை கொல்ல வேண்டும் என்று எண்ணினான். ஆனால் அங்கு பருள் வந்து ஆதனை காப்பாற்றி சென்று விட்டாள். அதன் பிறகு நட்சத்திர பள்ளத்தாக்கிற்கு வெளியே ஆதனை கொல்ல அனைத்து எக்ஸ்போர்ட் மற்றும் 9வது லெவல் சக்தியுள்ளவர்கள் சுத்து போட்ட போது அவனும் அவர்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். ஆனால் அங்கு 9வது லெவல் மற்றும் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தி வைத்திருப்பவர்கள் கேட்பாரற்று இறந்து கிடப்பதை பார்த்ததும் ஒதுங்கி போனான். அதனால்தான் இப்போது கந்தர்வனின் உதவியை தேடி ஹரி இங்கே வந்திருக்கிறான். கந்தர்வனின் தைரியத்தில் ஆதனை கொன்றுவிடலாம் என்று நம்பிக்கை வரவைத்து வந்திருக்கிறான் ஹரி. இதற்கு முன்பு வரை ஆதனின் சண்டை ஓடும் திறனை கண்டு பயந்து பயந்து ஒதுங்கி சென்றான். அது மட்டுமின்றி ஹரி ஆதனை முதலில் பார்க்கும்போது ஆதன் 6வது லெவல் சக்தியில் இருந்தான். ஆனால் இப்போது 8வது லெவல் சக்தியில் இருக்கிறான். அது மட்டுமின்றி அவன் தனது உடலையும் மனதையும் மிகவும் பலப்படுத்தியும் வைத்திருக்கிறான். இப்போது ஹரி ஆதனுடன் சண்டைக்கு சென்றால் அவன் உயிர் தப்பிப்பது மிகவும் கடினமானது என்பது தெரியாமல் மீண்டும் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறான். ஆதன் இப்போது மதுரா அகாடமி வீரர்களில் 4வது இடத்திலும் இருக்கிறான். இந்த சமயத்தில் ஹரி அவனை எதிர்ப்பது அவன் தன்னைத்தானே தற்கொலை செய்வதற்கு சமமாகும். அதனால்தான் தன்னை விட வலிமை மிக்கவனான கந்தர்வனை நாடி வந்திருக்கிறான் ஹரி. கந்தர்வனும் ஆதனை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். கந்தர்வனுக்கு ஆதனையும் பிடிக்காது, அசோகனையும் பிடிக்காது. அவன் சக்திக்கு முன்பு ஆதன் மிகவும் சாதாரணமானவன் என்பது கந்தர்வனின் எண்ணமாகும். ஆதன் இத்தனை நாள் செய்த அனைத்து மாபெரும் விஷயங்களும் கந்தர்வனுக்கு தெரியாது. ஏனென்றால் அவன் வெளியூருக்கு சென்று பல நாட்கள் கடந்தோடிவிட்டது. அதன் பிறகு நேற்றுதான் மீண்டும் மதுரா அகாடமிக்கு வந்திருக்கிறான். கந்தர்வன் ஹரியை பார்த்து, இப்ப என்ன உனக்கு, அந்த ஆதனை அடிக்கணும் அவ்வளவுதானே என்று கேட்டான். அதை கேட்டதும் ஹரியின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. அவன் ஆம் என்று தலையை வேகமாக அசைத்துவிட்டு, ஆமா ஐயா, ஏன்னா அவன் என் தம்பியை கொன்னுட்டான், அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு மாவீரன் தான் அவனுக்கு நல்ல பாடத்தை கொடுக்க முடியும். இது மட்டும் எனக்காக நீங்க பண்ணி கொடுத்தா போதும், என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன்யா என்று கூறினான். அதை கேட்டதும் கந்தர்வன் சரியென்றவாறு தலையசைத்து விட்டு ஆதனை பார்த்து, டே ஆதன், அங்கே நில்றா,
என்று திமிராக கூறிவிட்டு ஆதனை நோக்கி திமிராக நடந்து சென்றான். கந்தர்வன் திமிராகவும் தைரியமாகவும் சென்றதற்கான 2 காரணம்: ஒன்று, ஆதனையும் அசோகனையும் வண்டுமுருகன் இந்த இடத்திற்குள் நுழையவே கூடாது என்று உத்தரவிட்டிருந்தார். 2வது காரணம், அந்த உத்தரவை மீறி ஆதன் உள்ளே வந்தது மிகவும் தவறான விஷயமாகும். இப்போது கந்தர்வன் ஆதனை அடித்தாலும் ஆதன் கந்தர்வனை அடித்தாலும் பிரச்சனை ஆதனுக்குத்தான் என்று எண்ணிக்கொண்டுதான் திமிராக சென்றான் கந்தர்வன். கந்தர்வனை பார்த்த ஆதன், டேய் அடிதாங்கி, நீ என்னடா என்ன நிறுத்திட்டு பேசிட்டு இருக்க? வழி விடுறா டே, எனக்கு 1000 வேலை இருக்கு, உன்னெல்லாம் அடிக்க எனக்கு நேரம் இல்ல என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்ட ஹரி வாயை மூடிக்கொண்டு சிரித்தான். அதை பார்த்த கந்தர்வனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அவன் ஹரியை பார்த்து முறைத்தான். அதை பார்த்ததும் ஹரி தனது சிரிப்பை நிறுத்திவிட்டான். கந்தர்வன் ஆதனை பார்த்து, டேய் வார்த்தையை பார்த்து பேசு, அப்புறம் இவங்கிட்ட இப்படி பேசிட்டு ஒண்ணு வருத்தப்படாது சரியா என்று ஏளனமாக கூறினான். அதை கேட்ட ஆதன் சிரித்து விட்டு, நீ சரியா பேசினா நானும் சரியா பேசுவேன், இல்லனா நீ சொன்ன மாதிரி ஏன்டா இவங்கிட்ட பேசணும்னு வருத்தப்படுவேன், அது உன்னை பார்த்து பயந்துட்டு இல்ல, உன்கிட்ட பேசி என் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு என்று கூறினான். ஆதன் பேசியதை கேட்டு மீண்டும் சிரித்தான் ஹரி. இப்போது கந்தர்வன் திரும்பி ஹரியை முறைத்தான். ஆனால் ஹரி தனது சிரிப்பை நிறுத்தவில்லை. அவன் அந்த பக்கம் திரும்பி சிரித்துக் கொண்டே இருந்தான். டே ஆதன், நீ தேவையில்லாததெல்லாம் பேசாதடா, நீ வண்டுமுருகன் ஐயாவோட உத்தரவை மீறிட்டடா, இதுக்கு நீ கனவுல கூட எதிர்பார்க்காத தண்டனைய பார்க்க போற, அதுக்கு முன்னாடி நான் உன்னை அடிக்க போறேன் என்று கந்தர்வன் கூறிவிட்டு தனக்குள் இருந்த அட்டாக்கிங் ஆற்றலை வெளியெடுத்தான். அதை பார்த்ததும் ஆதனுக்கு கோபம் தலைக்கேறியது. அவன் கந்தர்வனை பார்த்து, டே என்கிட்ட அடி வாங்கின நீயே இவ்வளவு பேசும்போது நான் எவ்வளவு பண்ணுவேன், அதுவும் இல்லாம இப்ப நான் உன் கை கால உடைக்கிறேனா இல்ல நீ என்ன அடிக்கிறியான்னு பாக்கலாமா என்று கூறிவிட்டு ஆதனும் தனது சக்தி ஆற்றலை உடம்பிலிருந்து எடுத்தான். 2 சக்தியும் வானத்தில் இருந்து பூமி வரை ஒரு பிளாஷ் அடித்தது. அதை பார்த்த அங்கு சுற்றியிருந்த அனைவரும் கந்தர்வன் மற்றும் ஆதனுக்கு அருகில் வந்து நின்றார்கள். இருவரின் சக்தியும் வந்து நேருக்கு நேர் மோதியது. அங்கு பூமியே நடுங்க ஆரம்பித்தது. அங்கிருந்த அனைவருக்கும் கதி கலங்கியது. அவர்கள் மட்டுமல்ல, கந்தர்வனும் நடுக்கம் கண்டான். ஆனால் ஆதன் அப்படியே உறுதி கொண்ட யானை போல சிறிதளவும் அசையாமல் நின்று கொண்டிருந்தான். அந்த அதிர்வில் கந்தர்வன் தடுமாறி கீழே விழுந்தான். அதை பார்த்த அங்கிருந்த மக்கள் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் கந்தர்வன் 9வது லெவல் சக்தியின் மேக்சிமம் லெவலில் இருக்கிறான். ஆனால் ஆதனோ 8வது லெவல். ஆனால் அவன் அசராமல் நின்று கொண்டிருக்கிறான். கந்தர்வன் ஆதனின் சக்தியை தாங்க முடியாமல் கீழே விழுந்ததுதான் அந்த மக்களுக்கும் ஹரிக்கும் இதயத்தில் இடியாக விழுந்தது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் ஆதனை பார்த்து, யார் இவன்? இவன் நம்ம கந்தர்வனை விட இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருக்கான் என்று ஆச்சரியமாக கேட்டான். அப்போது கந்தர்வன் ஆதனை பார்த்து, நீ கீழே விழுகலையா? அதுவும் இல்லாம உனக்கு எப்படி இவ்வளவு சக்தி வந்துச்சு? நீ இதுக்கு முன்னாடி எங்கூட சண்டை போட்டப்ப கூட உனக்கு இவ்வளவு சக்தி இல்லையே என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். இதுக்கு நான் அப்புறம் பதில் சொல்றேன். இப்ப எனக்கும் ஒரு கேள்வி இருக்குடா. அது என்னன்னா, இந்த சக்தியை கூட உன்னால தாங்க முடியாம அப்புறம் எப்படி நீ எல்லாம் 9வது லெவல்ல இருக்க என்று கிண்டலாக கேட்டான் ஆதன். அந்த வார்த்தைகள் கந்தர்வனை மேலும் கோபப்படுத்தியது. அவன் தனது சக்தியுள்ள ஒரு சூரி கத்தியை எடுத்து ஆதனை நோக்கி எறிந்தான். அந்த கத்தியில் நெருப்பு எரிந்தவாறே ஆதன் நெஞ்சை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த ஆதன் தனது குரங்கு குத்து சக்தியோடு லைட் சக்தியும் சேர்த்து அனுப்பினான். ஆதனின் சக்தி கண்ணிமைக்கும் நேரத்தில் கந்தர்வனை தாக்கி காற்றில் பறக்க விட்டது. கந்தர்வன் காற்றில் பறந்து சென்று தரையில் விழுந்து வாயில் இருந்து ரத்தம் வந்தது. அதன் பிறகுதான் கந்தர்வனின் சூரி கத்தி ஆதனுக்கு அருகிலேயே வந்தது. அப்படி என்றால் ஆதனின் குரங்கு குத்து சக்தியும் லைட் சக்தியும் எவ்வளவு வேகமானது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆதன் அந்த சூரி கத்தியிலிருந்து தப்பித்து விட்டு தனது மின்னல் ஈட்டியை கையில் எடுத்துக்கொண்டு வேக வேகமாக கோபத்துடன் கந்தர்வனை நோக்கி சென்றான். அதை பார்த்த கந்தர்வனின் கண்ணில் பயம் அதிகமானது. ஆதன் அவனுக்கு பக்கம் சென்றதும், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்து நீ என்ன சொன்ன? நீ என்ன அடிச்சு கைகால உடைக்க போறியா? இப்ப உன்னை நான் இந்த உலகத்துல இருந்தே அனுப்ப போறேன், பாக்குறியா என்று கர்ஜித்து விட்டு தனது காலை ஓங்கி கந்தர்வனின் நெஞ்சில் மிதித்தான். கந்தர்வனின் வாயில் இருந்து இரத்தமாக வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் மனம் பதபதித்தது. கந்தர்வனின் கண்ணில் மரண பயம் தெரிந்தது. மதுரா அகாடமியின் பல சிறந்த வீரர்களில் கந்தர்வனின் ஒருவன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்று பெயர் தெரியாத ஒருவன் அவனை பந்தாடி கொண்டிருந்ததுதான் அங்கிருந்த மக்களால் கனவா இல்லை நிஜமா என்று யோசிக்க வைத்த ஒரு விஷயமாகும். ஆதனிடம் அடிவாங்கியதால் கந்தர்வனின் மரியாதையும் புகழும் உடைந்து போனது என்று அங்கிருந்த மக்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். கந்தர்வன் தனது வழியிலும் ஹரியை பார்த்து, நான் இப்படி ரத்த வாந்தி எடுத்ததுக்கு
நீ தாண்டா முழுக்க முழுக்க காரணம், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா என்று கோபத்தில் கத்தினான். அதை கேட்ட ஹரி அங்கிருந்த கூட்டத்தின் நடுவில் மெல்ல மெல்ல செல்ல ஆரம்பித்தான். அவனுக்கு பேரதிர்ச்சியே ஆதன் கந்தர்வனை இப்படி கதற விட்டதுதான். நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறதுதான் நல்லது. ஏன்னா இந்த கந்தர்வன் அடி வாங்கினது இல்லாம நம்மளையும் ஆதன் கிட்ட மாட்டி விட்டுருவான் போல இருக்கு. சரி, நம்ம அப்படியே கூட்டத்தோட கூட்டமா இங்க இருந்து நழுவிடுவோம் என்று ஹரி நினைத்து விட்டு அங்கிருந்து 2 அடி எடுத்து வைத்தான். அப்போது அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு சத்தம் வந்தது. டேய், நீ எங்கடா நழுவ பாக்குற என்று குரல் வந்தது. அதை கேட்டதும் ஹரி பயத்தில் உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்றியது. அவன் உடம்பெல்லாம் பயத்தில் நடுங்கியது. அவன் மெல்ல திரும்பி பார்த்தான். அவனுக்கு நன்றாக தெரியும் அந்த குரல் ஆதன் தான் என்று. ஆதன், எதுக்குப்பா என்ன கூப்பிடுற? உனக்கும் கந்தர்வன் ஐயாவுக்கு முன்னாடி இருந்தே ஆகாது, அதனால அவர் உன்னை வம்பிழுத்தாரு, நீ அவரை சுழுக்கெடுத்திருக்க. இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு? அவர் வாய் பேசினாரு, வாங்கி கட்டிக்கிட்டாரு, இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லப்பா என்று பதட்டத்துடன் கூறினான் ஹரி. அதை முழுமையாக கேட்ட ஆதன், அப்படியா? ஓ, உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம தான் அவனும் நீயும் வந்து என்ன நிறுத்துனீங்களா? இல்ல இப்ப இவன் அடி வாங்கி கிடக்கும் போது உன்னை பார்த்து எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம்னு கத்துனானே, இன்னும் ஏதாவது நல்லா யோசிச்சு நம்புற மாதிரி ஒரு பொய் சொல்றா என்று கூறினான். அதை கேட்டதும் ஹரியின் மனம் பதை பதைத்தது. அவனுக்கு ஆதனை பார்க்கவே பயமாக இருந்தது. இவன் நம்மள விடமாட்டான் போல இருக்கே, ஏதாவது சொல்லி இங்க இருந்து உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடினுண்டா சாமி என்று நினைத்தான். ஹரி பதட்டத்துடன் யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த ஆதன், என்னடா நம்புற மாதிரி ஒரு பொய் சொல்றது யோசிச்சுட்டு இருக்கியா என்று தடித்த குரலில் கேட்டான். இல்ல ஆதன், நான் எதுக்கும் உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன், நான் அப்படியே கிளம்புறேன்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று ஹரி கூறிவிட்டு 1 அடி எடுத்து வைக்க சென்றான். அப்போது ஆதன் ஹரியை பார்த்து, டேய், நான் இப்போ உன்னை போக சொன்னா நில்றா என்று கோபமாக கூறினான். அதை கேட்டதும் நகர்ந்த ஹரி அப்படியே அங்கேயே நின்று கொண்டான். அப்போது கந்தர்வன் ஹரியை பார்த்து, டேய் ஹரி, நீ ஆதன் கிட்ட நல்லவன் மாதிரி பேசி தப்பிக்க பார்க்கலாம். நீ இப்படி மாறினதுனால ஆதன் என் எதிரியா இருந்தாலும் பரவாயில்லடா, உன் தம்பியை கொன்னதுக்கு தான் நீ என்கிட்ட வந்து நின்னேன்னு நான் ஆதன் கிட்ட சொல்லுவேன்டா என்று கோபத்தில் கத்தினான். அதை கேட்ட ஆதன் வேகமாக திரும்பி ஹரியை பார்த்து, டேய், நீ எப்படி ஆள்கிட்ட வந்து உதவி கேட்டிருக்கேன்னு தெரியுதா? இதுக்குதான் ஒருத்தங்கிட்ட உதவி கேட்கறதுக்கு முன்னாடி அவன் ஆள் எப்படின்னு பார்த்துட்டு கேட்கணும், சரியா என்று கூறினான். அதை கேட்ட ஹரிக்கு பதட்டம் மேலும் அதிகமானது. அவன் முகமெல்லாம் வேர்த்து ஊற்றியது. அப்போது ஆதன் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தான். அவன் டக்கென்று திரும்பி ஹரியை பார்த்துவிட்டு அவனை நோக்கி வேகமாக வந்து அவனுக்கு அருகில் நின்றான். ஆதன் ஹரியிடம் என்ன கேள்வி கேட்கப் போகிறான்? ஹரி ஆதனிடமிருந்து தப்பிப்பானா? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.